ஊருக்கு வந்தாச்சு. சொந்த ஊருக்கு வர்றது ஒரு சந்தோஷம் தான். சொந்த ஊர் திருவிழாவுக்கு வர்றது இன்னும் டபுள் ஹாப்பினஸ் தான். காலையில இட்லி சாம்பார்னா நல்லா மொட்டை மாடியில காத்தோட சாப்பிட்டுட்டு, எல்லாரும் எங்க சொந்த ஊரான சோமநாதபுரி திருவிழாவுக்கு கிளம்பியாச்சு. எங்க போனாலும் இந்த கட்டப்பையே விட மாட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு, எல்லாரும் ஆட்டோல தான் போனோம். பக்கத்திலே எங்க ஊர் இருக்கிறதுனால, இந்த ஊருக்கு எப்பலாம் போறேனோ அப்பலாம் ஒரு அமைதி எனக்கு நிலவிரும். அங்க பஸ்ஸு, கார் சத்தம் எதுவுமே கேட்காது. ஆனா இந்த தெருவுல நடந்து போனா இருக்கிற எல்லாரும் மது சாப்பிட்டு தான் போணும். மது சாப்பிடவான்னு கையெழுக்காத குறையா இழுத்துட்டு போயிருவாங்க. ரொம்ப ரொம்ப பாசமான ஊரு. வீட்ல யாராட்டி ஒருத்தர் வரலன்னா கூட சுசு வரலையா, லீனஸ் வரலையா அப்படின்னு ரொம்ப உரிமையாக பாசமாக கேட்பாங்க. ஆனால் ரொம்ப நாள் இங்கேயே வளர்ந்ததுனால எனக்கு எப்போல்லாம் வந்து இந்த திருவிழா நடக்குதோ எதையும் மிஸ் பண்ணிடாமல் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துடுவேன். அதனால் சப்பரத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போனோம். அதனால் சப்பரத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நிறையா ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கொடுத்தாங்க. அப்படியே ஒரு பாட்டையும் பாடிட்டு அங்கே நிறையா வந்து இந்த கண்ணாங்கடனாக போட்டிருப்பாங்க. சரி கண்ணாங்கடையில் போய் எதையாட்டு வாங்குவோன்னு சொல்லிட்டு ஆஷருக்கு தான் 2-3 டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு அதை நான் கனெக்ட் பண்ணி விளையாடிட்டு நல்லா எல்லாரோடையும் பேசி எடுத்துகிட்டு வரவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு.